अस्सलामु अलैकुम हाय फ्रेंड्स इनके நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான பலாப்பழ அல்வா தான் பார்க்க போறோம் டிஃபரண்டான மெத்தட்ல ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இதல சொல்லிருக்க அளவுகள் படி பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 கிலோ அளவுக்கு அல்வா கிடைக்கும் இந்த டிஷ் பண்றதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு முழு பழத்தோட பழம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு உள்ள இருக்க சீட்ஸ்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீசஸா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே தேங்காய் பால் ஊத்தி நம்ம அரைக்க போறோம் இதுக்கு வந்து கரெக்ட்டா 2 தேங்காய் தேவைப்படும் 2 தேங்காயோட கெட்டி பால் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா அடி கனமான கடாயா எடுத்துக்கோங்க இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பேஸ்ட்டையுமே சேர்த்தாச்சு நல்லா mix பண்ணிக்கலாம் நெய் கூட கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம இத வந்து சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் இது நம்ம கிளறும்போது கையில தெறிக்கும் அப்படின்றதனால பெரிய அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கிளறிட்டே இருங்க இப்போ 700 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி பொடிச்சி வச்சுக்கோங்க இதுல பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் பழம் நல்ல ஸ்வீட்டா இருக்குிறதுனால இதுல பாதி அளவு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் பழம் வந்து ரொம்ப ஸ்வீட் கம்மியா இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து வெல்லம் அப்படியே சேர்த்துக்கலாம் அதாவது 700 கிராமையுமே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெல்லம் பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ கொதிக்கிறது அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக வெல்லம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் போல அப்படியே லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இந்த ஹல்வா ரெடி ஆகி வரதுக்கு கரெக்ட்டா 1 ல இருந்து 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம வந்து குவாண்டிட்டி அதிகமா எடுத்துட்டக்கனால இந்த டைம் நீங்க கம்மியான குவாண்டிட்டில செய்றீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுருண்டு சட்டில ஒட்டாம வரணும் 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துட்டு நெய்ல வறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்குமே லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் முந்திரி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைனா நீங்க நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு 1/4 டம்ளர் தண்ணில நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கார்ன் ஃப்ளவர் mix சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க நமக்கு அல்வா நல்லா திக்காயி வாணல்ல ஒட்டாம அப்படியே சுருண்டு வரும் அதுக்கு அப்புறமா இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு அப்புறமா சர்வ் பண்ணீங்கனா சூப்பரான பண்ருட்டி பலாப்பழத்துல செஞ்ச அல்வா ரெடி ஆயிடும் இந்த ஸ்பெஷலான அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கனா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஸ்வீட் ரெசிபீஸ் நிறைய போட்டுருக்கோம் கிச்சன் டிப்ஸ்மே இருக்கு செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching